சிலு பிளாக்ஸ் உங்களை அன்போடு வரவேற்கிறேன் மக்களே. சோ எல்லாருமே சந்தோஷமா இருக்கீங்க நான் வந்து மனசுல நம்புறேன். சோ கண்டிப்பா சந்தோஷமா இருங்க. செம்ம ஃபுல்ஃபில்லா இருக்கு, செம்ம ஹாப்பினஸா இருக்கு, எப்பா சூப்பரா இருக்குங்க மக்களே. சோ இந்தியா வந்து பாத்தீங்கன்னா நேற்று நியூசிலாந்து நடந்த ஃபைனல் மேட்ச்ல பாத்தீங்கன்னா மாபெரும் வெற்றி பெற்று அந்த சாம்பியன்ஸ் டிராபி கோப்பையை வந்து மகுடம் சூக்கிட்டாங்கன்னே சொல்லி ஆகணும். சோ கேப்டன் ரோஹித் சர்மா அவர் வந்து பெரிய ஆக்சன் வந்து வீடியோ மூலியமா சொல்லிக்கிறேன். சோ அவர் பாத்தீங்கன்னா கண்டினியூஸா 2022, 23, 24 and then 25 பாத்தீங்கன்னா 4 வருஷமா வந்து ஐசிசி டோர்னமெண்ட்ஸ்ல வந்து நம்ம வந்து நாக் அவுட் ஸ்டேஜ் கொண்டு வந்திருக்காரு. அதுல வந்து பாத்தீங்கன்னா 2 முறை வந்து ஐசிசி கோப்பையை வந்து நம்ம டீமுக்காக வந்து ஜெயிச்சு கொடுத்திருக்காரு. இது வந்து எந்த கேப்டனும் அந்த விஷயம் வந்து பண்ணது கிடையாது. சோ ரோஹித் சர்மா அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த சாதனையை வந்து நிகழ்த்திருக்காரு. சோ ரோஹித் சர்மா அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா 23, 24, 25ல வந்து செம்ம டெடிகேட்டா ஆடினாரு. சோ அவர் வந்து கேப்டன் லீடிங் ஃப்ரம் த ஃப்ரண்ட். எனக்கு வந்து ஸ்டாட்ஸ் எல்லாம் வேணாம்பா, நான் வந்து அடிக்க வேண்டிய பால கண்டிப்பா ஹிட் பண்ணுவேன். சோ நல்ல பால வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து டிஃபெண்ட் பண்ணி ஆடுவேன்ற மூட்ல தான் வந்து ரோஹித் சர்மா வந்து விளையாண்டாரு. சோ அவருக்கு இந்த 100s 50s பத்திலாம் அந்த அளவுக்கு பெரிய நம்பிக்கை கிடையாது. சோ அவரை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன முடியும், என்னோட பேட்டிங் இதுதான். சோ இந்த பேட்டிங் நான் பண்ணனா இந்தியா வந்து ஒரு நல்ல ஸ்டேஜுக்கு போவோன்றத வந்து மைண்ட் வந்து கொண்டு வந்து பாத்தீங்கன்னா அவர் சூப்பரா பண்ணிருக்காரு. அவரு எடுத்து வச்ச எல்லாமே பாத்தீங்கன்னா சக்சஸா தான் அமைஞ்சிருக்கு. அதன் காரணமாக இந்தியா வந்து கப்ப வந்து ஜெயிச்சிருக்காங்கன்னே சொல்லி ஆகணும். சோ அதுக்கு ரோஹித் சர்மா வந்து ஒரு பெரிய 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 ஒரு ரீசனே சொல்லி ஆகணும் இந்த வீடியோ மூலியமா. சாம்பியன்ஸ் டிராபி நடக்கிற டைம்ல பாத்தீங்கன்னா இந்தியா மேல 1000 விமர்சனங்கள் திணிச்சிருந்தாங்க. இந்த டீம் வந்து ஒரே கிரவுண்ட்ல தான் விளையாடுறாங்க, சோ பிச்சை மட்டும் தான் மாத்தி மாத்தி அடிக்கிறாங்க தவிர்த்து துபாயை தவிர்த்து பாத்தீங்கன்னா அவங்க பாகிஸ்தான் வரலன்றது ஒரு பெரிய குற்றமா இருந்தது. அண்ட் தென் துபாயில மட்டுமே விளையாடுறாங்கன்னு சொல்றது இன்னொரு குற்றமா இருந்தது. சோ அதெல்லாம் வந்து நம்ம யோசிச்சு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா ஏன்டா நம்ம எல்லாம் சொல்றாங்கன்ற மாதிரி தான் எனக்கு மனசு ரீதியா வந்து தோணுது. சோ பாகிஸ்தானோட நாடு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். சோ அந்த அளவுக்கு வந்து சேஃபஸ்ட் நாடு கிடையாது. சோ நிறைய நியூஸ்லாம் நீங்க வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. சோ அங்க இருக்க ஒரு சில மக்கள் வந்து நல்ல மக்கள் தான், நான் இல்லைன்னு சொல்லவே மாட்டேன். சோ எங்கேயுமே பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் நல்லவங்க இருக்காங்க. ஆனாலுமே வந்து பெரிய சேஃபான நாடு வந்து பாகிஸ்தான் கிடையாதுன்னு சொல்லிட்டு யாருக்குமே புரிய மாட்டுது. சோ அதனாலதான் இந்தியா வந்து அங்க போக மாட்டாங்க. அதுவும் இந்தியா பாகிஸ்தான் கிளாஷ்லாம் வந்து ஊருக்கே தெரிஞ்ச விஷயம். சோ அதெல்லாம் யோசிக்காம வந்து ஒரு சில பீப்புள் எல்லாம் வந்து பேசுறது வந்து ரொம்பவே மனசுக்கு கஷ்டமா தான் இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் நானும் ஸ்டார்டிங்ல யோசிச்சேங்க, ஏன் ஒரே கிரவுண்ட்ல விளையாடுறாங்களே அப்படின்ற மாதிரி தான் யோசிச்சேன். பட் நம்ம வந்து பிராக்டிகலா யோசிச்சு பார்க்கும்போது சோ இந்தியன் பீப்புள்ஸ்க்கு வந்து அங்க சேஃப் கிடையாது அப்படின்றதான் அந்த பதிவு மூலியமா நான் வந்து சொல்ல விரும்புறேன். இந்த விஷயம் எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் 2024ல பாத்தீங்கன்னா இந்தியா வந்து அன்பீடன் சைடா வந்து கோப்பையை வந்து ஜெயிச்சாங்கன்னு எல்லாருமே தெரியும். அதே வந்து நம்ம ரிப்பீட் மூடா வந்து போட்டாங்க. சோ 2025 சாம்பியன்ஸ் டிராபிலயும் வந்து ஒரு அன்பீடன் சைடா பாத்தீங்கன்னா இந்தியா அந்த கோப்பையை வந்து வென்றது பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து சாதாரணமான விஷயம் எல்லாம் கிடையாது மக்களே. ஒரு ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம் தான் அந்த பதிவு மூலியமா நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். நம்பர் ஆஃப் ஐசிசி டிராபிஸ் வந்து ஆஸ்திரேலியா வந்து வச்சிருக்காங்க, 10 வச்சிருக்காங்க. நம்ம வந்து பாத்தீங்கன்னா 7 வச்சிருக்கோம் இந்த சாம்பியன்ஸ் டிராபி மூலியமா. சோ வந்து இந்தியா வந்து இன்னும் நிறைய ஐசிசி டிராபிஸ் தான் ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு இந்த வீடியோ மூலியமா நான் வந்து கண்டிப்பா சொல்லுறேன். சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், டாடா, பாய்.